இருந்தாலும் தங்க விலை உயர தான் கூடும். ஏன்னா குரு 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுவார். தங்கத்தின் நாயகன் வந்து குரு. வெள்ளியின் நாயகன் சுக்கிரன். அவர் மாதக்கோள்களா சுத்தி வருவார். அவரை யாரும் பேசுறதே கிடையாது. சுக்கிரனை பத்தி யாரும் பேசுறது கிடையாது. ஆகவே குரு பெயர்ச்சி என்பது 8ஆம் இடம் என்பது வந்து போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுத்தாது. விரயஸ்தானம் அது சுப விரயம். 2ஆம் இடம் வருமான ஸ்தானம். 4ஆம் இடம் வீடு, பூமி, வாகனம். இதனால 100% சனி பெயர்ச்சி நன்மையை தரும். குரு பெயர்ச்சியும் நன்மையைத்தான் தரும். ஏன்னா உங்களுக்கு தான் அர்த்தாஷ்டமம் அப்படின்னும் 8ஆம் இடம் என்னும் பயமுறுத்துவாங்க ஜோசியர்கள். தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். மேலும் நீங்கள் வந்துட்டு கோச்சாரத்தில் இருக்கிற கிரகத்துக்கு பற்றி கவலைப்படவே வேண்டாம். தசாபுத்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். அதை ஒரு ஜோதிடரிடம் அணுகி உங்களுடைய தசாபுத்தி சாதகமாக இருந்தால் அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். பாதகமாக இருந்தால் இறை பக்தியை நாட வேண்டும். நீங்களாம் முருகனை அதிகமாக நேசிக்க வேண்டும். குலதெய்வத்தை அதிகம் வணங்க வேண்டும். குரு பகவான் என்றால் முருகன் தானே. திருச்செந்தூர் முருகனை போய் பாருங்கள், உங்களுக்கு எந்த குறையுமே வராது. குலதெய்வத்தை வணங்குங்க, நிச்சயமாக எந்த குறையும் வராது. குரு என்றால் சிவன் என்று பொருள் வேறு. திருவண்ணாமலை போங்க, கிரிவலம் போயிட்டு வாங்க, எந்த குறைபாடும் உங்களுக்கு வராது. ஏன்னா 8ஆம் இடங்கிறது கெட்ட இடம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு தூரம் நீங்கள் பக்தியோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக 8ஆம் இடம் என்பது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைஞ்சு உச்சம் பெறுவார். அடுத்ததாக ஆண்டின் இறுதி காலகட்டத்தில் நவம்பர் மாதத்தில் ராகுகேது பயிற்சி ஆகிறது. அவர்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவாங்க. ஆக மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் நடக்க போகிற ராகு, கேது, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி சுமாரான பலன். ஜனனகாலம் நல்லாக ஜனனகாலத்தில் வந்து பலமான யோகங்கள் இருந்து தசாபுத்திகள் சாதகமாக தான் நிச்சயமாக பயப்பட வேண்டாம். பொதுவாக பக்தியை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக பயங்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு சிறந்த ஆண்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இட வேண்டாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.